வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 50 கமாண்ட் சென்டென்சஸ் தமிழில் இந்த வீடியோவை எப்படி ஆங்கிலம் பேச பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆங்கிலம் பேச எதையெல்லாம் நம்ம கவனிக்கணுன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு வினைச்சொல் பேஸ் ஃபார்மில் எப்படி இருக்குது, ப்ரெசண்ட்டில் எப்படி உருமாறுது, பாஸ்ட்டில் எப்படி உருமாறுது, ஃப்யூச்சரில் எப்படி உருமாறுதுங்கிறது தான். இதையெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் கவனிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது. இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது விதவிதமாக அமைஞ்சிருக்கும். இங்கே தாங்க நம்மளுக்கு சவாலே இருக்குது. பார்க்குறதுக்கு ஈஸி மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி இல்லை. ஈஸி இல்லைன்னு நினைப்போம், ஆனால் ஈஸி. அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இங்கே உள்ள அந்த வினைச்சொல்ல கவனிங்க. டர்ன் ஆஃப். இந்த ரெண்டு சொற்களும் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. இந்த மாதிரியான வினைச்சொற்களுக்கு பேர் ஃப்ரேசல் வேர்ப். இந்த ஃப்ரேசல் வேர்பை தனித்தனியாக பிரித்து அர்த்தம் பார்த்தோன்னா தப்பான அர்த்தத்தை கொடுக்கும். இதையெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணுமானா கிடையாது. ஆனால் கட்டாயம் கவனிக்கணும். நம்ம ஆங்கிலம் எழுதுறது, படிக்கிறது, இதை தாண்டி பேசணும் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது இதையெல்லாம் ஒன்று ஒன்றா கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக பேச வரும். இந்த வாக்கியத்தை கவனிங்க. டேக் எ சீட். உட்காருங்க. இது எல்லாருக்கும் தெரியும். டேக் எ சீட் அப்படின்னா உங்கள் விருப்பம், எந்த சேரில் வேணால் நீங்கள் உட்காரலாம். டேக் யுவர் சீட்டுனா இப்போ நான் காட்டுற அந்த சேரில் நீங்கள் உட்காரலாம். ஆனால் கவனிச்சிங்களா, வார்த்தைக்கும் அந்த அர்த்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை. உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்களோட மொழியில் அவங்க உருவாக்கி வச்சுருக்கிற வழக்கம் இது. இதை நம்ம டேக் அ சீட், ஒரு சீட்டை எடு அப்படின்னு அர்த்தம் பண்ணால் அது தப்பான அர்த்தத்தை நம்மளுக்கு கொடுக்கும். இதையெல்லாம் நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்ருக்கணுமானா கிடையாது. அவங்க மொழியில் நம்ம பேசணுன்னா அவங்களோட அந்த வழக்கங்களை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது யூசேஜ். எப்படிலாம் அவங்க உபயோகிக்கிறாங்கன்றது. இந்த வாக்கியத்தை கவனிங்க. புட் யுவர் ஃபோன் ஆன் சைலண்ட். ஃபோனை சைலண்டில் போடு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அவங்க அதை ஆன் சைலண்ட் அப்படின்னு உபயோகிக்கிறாங்க. நம்மளுக்கு தோணும், ஏன் இன் சைலண்ட் அப்படின்னு போடக்கூடாதா அப்படின்னு. போடக்கூடாது அப்படின்னு நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு டிவைஸோட செட்டிங்ஸ் மோட் பற்றி பேசும்போது வைப்ரேட்டில் போடு, ஃப்ளைட் மோடில் போடு அப்படின்னு சொல்லும்போது ஆன் தான் யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணக்கூடாது. இதையெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணுமானா நிச்சயமாக இல்லை, ஆனால் கவனிக்கணும். இந்த வாக்கியத்தை கவனிங்க. டிரைவ் மீ டு த ஸ்டேஷன். இங்கே டிரைவ் மீ அப்படின்னா என்ன காரில் கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் விடு அப்படின்னு அர்த்தம். அது டாக்ஸியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி காராகவும் இருக்கலாம். அவங்க பெரும்பாலும் கார், டாக்ஸி இந்த மாதிரி மோட்டார் வண்டிக்கு தான் டிரைவ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கூட்டர், பைக், சைக்கிள் இதுக்கெல்லாம் ரைட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ரைட் மீ டு த ஸ்டேஷன், ரைட் மீ டு த ஆஃபீஸ். இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணுமானா கிடையாது. ஆனால் கட்டாயம் கவனிக்கணும். சும்மா கேட்கும்போதோ இல்லாட்டி படிக்கும்போதோ கவனித்தாலே போதும். நீங்கள் ஆங்கிலம் பேசுகிறது அப்படிங்கிற அந்த இலக்கை ரொம்ப சீக்கிரமாக நம்ம அடைய முடியும். இந்த வீடியோவை நீங்கள் கவனித்து பார்த்துட்டு எத்தனை ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது, எத்தனை எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது, எத்தனை விதவிதமாக உபயோகிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் காமெண்ட்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ.